أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم الدرس الثالث மூன்றாவது பாடம். இந்த பாடத்தில் நம்ம புதிய ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்க போகிறோம். பாருங்க, பைத்தோன் ஒரு வீடு. நான் முன்னமே சொன்னேன், இந்த ஒரு வீடுனா பைத்துன்னு நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே. ஆனால் இந்த ஒருங்கிற மீனிங் எங்கே இருக்குன்னு பார்த்தா, இந்த தன்வீன் இருக்குல்ல, அந்த தன்வீன் அதில் தான் ரெண்டு லம்மா இருக்கு, அதில் தான் அந்த ஒருங்கிற மீனிங் இருக்குது. அதாவது ஒரு குறிப்பிடாத ஒரு வீடு, பைத்துன். அது எந்த வீடுன்னு தெரியாது, ஏதோ ஒரு வீடு. அடுத்து பார்த்தீங்கன்னா அல் பைத்து. இந்த பைத்துன்க்கு முன்னாடி அலிஃப் ஜபர் லாம் சுக்குன் அல் அப்படின்னு சேர்த்துருக்கோம். எப்போ இந்த அல் அப்படிங்கிற ஒரு சொல் இந்த பைத்துக்கு முன்னாடி சேருமோ, அப்போ இந்த கடைசி எழுத்தில் இருக்கிற ரெண்டு லம்மா போய் ஒரு லம்மா தான் இருக்கும். அதனால் பைத்துங்கிறது பைத்து அல் பைத்துன்னு மாறிடும். இப்போ இங்கே பைத்துன், இங்கே அல்லு சேர்ந்த உடனே அல் பை து, துன் இல்லை து, அல் பை து. அதுக்கு என்ன மீனிங்? அந்த வீடு, அந்த வீடு, இந்த வீடு, ஒரு குறிப்பிட்ட வீடு. அல் பை து அப்படின்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட வீட்டை சுட்டி காட்டி சொல்கிறதுக்காக அல் பை து அப்படின்னு சொல்கிறோம். உதாரணமாக இங்கிலீஷில் கூட பைத்துன்னா அ ஹவுஸ், அல் பைத்து த ஹவுஸ். ஏங்கிறது இன்டெஃபினைட் ஆர்டிகிள், தங்கிறது டெஃபினைட் ஆர்டிகிள். ஒரு குறிப்பிட்ட வார்த்தை, ஒரு குறிப்பிட்ட பெயர், அல் பைத்து அந்த வீடு. அதே மாதிரி பாருங்க, கலமுன் ஒரு பேனா, கலமுன். அல் கலமு, அல் கலமு அந்த பேனா, ஒரு குறிப்பிட்ட பேனா. இங்கே நம்ம கவனத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, கலமுன், கலமுன்னு இருக்கு. எப்போ அதுக்கு முன்னாடி அல்லு சேர்ந்துருமோ அப்போ அல் கலமூன் ஆகிடும். அல் கலமுன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லும் தன்வீனும் ஒன்றா வராது. அல் கலமுன் அப்படின்னு வராது, அல் கலமு அதான் கரெக்டு. இப்போ இந்த இடத்துல சபரு பேசலாம் இல்லைனா கூட நம்ம கரெக்டாக அல் இருந்ததுனால அல் கலமுன்னு நம்ம உச்சரிப்போம். இந்த இடத்துல அல் இல்லாததுனால கலமுன் சொல்லி உச்சரிப்போம். கிதாபுன், கிதாபுன் ஒரு புத்தகம், ஒரு ஏதோ ஒரு புத்தகம், குறிப்பிடாத எந்த புத்தகம் தெரியாது, எனி புக். கிதாபுன் எ புக். அல் கிதாபு, அல் கிதாபு அந்த புத்தகம், ஒரு குறிப்பிட்ட புத்தகம். அல் கிதாபு, அல் கிதாபு, புன் இல்லை, அல் கிதாபுன் சொல்லக்கூடாது, அல் கிதாபு. ஜமலுன் ஒரு ஒட்டகம், அல் ஜமலு, அல் ஜமலு, அல் ஜமலு, அல் ஜமலு, அல் ஜமலுன் சொல்லக்கூடாது, அல் ஜமலு அந்த ஒட்டகம். ஒரு குறிப்பிட்ட ஒட்டகத்தை பற்றி பேசும் பொழுது அல் சொல்கிறோம். இங்கே பாருங்க, அல் கலமு மக்சூருன், அல் கலமு மக்சூருன் அந்த பேனா உடைந்திருக்கிறது. மக்சூருன்னா உடைந்திருக்கிறது. த பென் இஸ் புரோக்கன். அல் கலமு அந்த பேனா உடைந்திருக்கிறது. த பென் இஸ் புரோக்கன். அல் கலமு மக்சூருன், அல் கலமு மக்சூருன் அந்த பேனா உடைந்திருக்கிறது. பார்த்தீங்களா படத்தில்?
பேனா உடைஞ்சிருக்கு. அல் கலமு மக்சூருன், மக்சூருன்னா உடைந்திருக்கிறது. அல் கலமு மக்சூருன், அந்த பேனா இந்த பேனா ஒரு குறிப்பிட்ட பேனா. அல் பாபு மஃப்தூஹுன், அல் பாபு பாபுன் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, ஒரு கதவு. அல் பாபு அந்த கதவு. மஃப்தூஹுன் திறந்திருக்கிறது, அந்த கதவு திறந்திருக்கிறது. அல் பாபு மஃப்தூஹுன். அல் வலது ஜாலிசுன் வல் முதர்ரிசு வாகிஃபுன். அல் வலது ஜாலிசுன் வல் முதர்ரிசு வாகிஃபுன், அந்த சிறுவன் உட்கார்ந்திருக்கிறான், இன்னும் அந்த ஆசிரியர் நின்றிருக்கிறார். அந்த சிறுவன் உட்கார்ந்திருக்கிறான், இன்னும் அந்த ஆசிரியர் நிற்கின்றார். அல் வலது ஜாலிசுன் வல் முதர்ரிசு வாகிஃபுன். இப்போ பாருங்க, அல் கிதாபு ஜதீதுன் வல் கலமு கதீமுன், அந்த புத்தகம் புதியது, ஜதீதுன்னா புதியது. வல் கலமு இன்னும் அந்த பேனா பழையது. அல் கிதாபு ஜதீதுன் வல் கலமு கதீமுன். ஜதீதுன்னா நியூ, கதீமுன்னா ஓல்டு. The book is old, the book is new and the pen is old. Al kitabu jadidun wal qalamu qadimun. Al kursiyyu maksurun, al kursiyyu maksurun. ஏற்கனவே படித்த வார்த்தை தான் அல் குர்சியோ, ஞாபகப்படுத்தி பாருங்க. அல் குர்சியோ அந்த நாற்காலி. மக்சூரோன் ஏற்கனவே மக்சூரோன் படிச்சிருக்கீங்க, மக்சூரோன் உடைந்திருக்கிறது. அல் குர்சியோ மக்சூரோன். அல் மாஉ பாரிதுன், அந்த தண்ணீர் குளிர்ந்திருக்கிறது. அல் மாஉ பாரிதுன், the water is cold. அல் மாஉ பாரிதுன், அந்த தண்ணீர் குளிர்ந்திருக்கிறது. அல் பைத்து கரீபுன் வல் மஸ்ஜிது பஈதுன், அந்த வீடு அருகிலுள்ளது, மேலும் இன்னும் அந்த பள்ளிவாசல் தொலைவில் உள்ளது. The house is near and the mosque is far away. அல் பைத்து கரீபுன் வல் மஸ்ஜிது பஈதுன். அல் பைத்துன் சொல்லக்கூடாது, வல் மஸ்ஜிதுன்னு சொல்லக்கூடாது. அல் வந்ததுனால இதில் உள்ள ஒரு லம்மா தான் இருக்கும், ரெண்டு லம்மாவில் ஒரு லம்மா தான் இருக்கும். அல் பைத்து கரீபுன் வல் மஸ்ஜிது பஈதுன். அல் லபனு ஹாருன், அல் லபனு ஹாருன், அந்த பால் சூடாக இருக்கின்றது. அல் லபனு ஹாருன். இங்கே ஹாருன் ரால ஷத்தா இருக்கு, அதனால் ஹாருன் சொல்லக்கூடாது, ஹாருன். அல் லபனு ஹாருன், அந்த பால் சூடாக இருக்கிறது. The milk is hot. அல் ஹிமாரு சகீருன் வல் ஹிசானு கபீருன், அந்த கழுதை சிறியது, இன்னும் அந்த குதிரை பெரியது. அல் ஹிமாரு சகீருன் வல் ஹிசானு கபீருன். அல் மிந்தீலு வசிஹுன், அல் மிந்தீலு வசிஹுன், அந்த கைக்குட்டை அழுக்காக இருக்கிறது. வசிஹுன்னா அழுக்காக உள்ளது அப்படின்னு அர்த்தம். அல் மிந்தீலு வசிஹுன், the kerchief, handkerchief is dirty. அல் கமரு ஜமீலுன், அல் கமரு ஜமீலுன், the moon is beautiful, அந்த சந்திரன் அழகாக உள்ளது. அல் கமரு ஜமீலுன். மறுபடியும் சொல்கிறேன், எப்போ அல் வருமோ அப்போ அந்த எழுத்துடைய கடைசி, அந்த சொல்லுடைய கடைசி எழுத்துக்கு ரெண்டு லம்மா இருந்துச்சுன்னா அதில் ஒரு லம்மா போய் ஒரு லம்மா தான் இருக்கும். அல் கமருன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அல் கமரு, அல் கமரு, அல் கமரு
ஜமீலுன், அந்த சந்திரன் அழகாக உள்ளது. அல் ஹஜரு சகீலுன் வல் வரகு ஹஃபீஃபுன். அல் ஹஜரு சகீலுன் வல் வரகு ஹஃபீஃபுன், அந்த கல் கனமானது, இன்னும் அந்த காகிதம் லேசானது. சகீல்னா கனமானது, ஹஃபீஃப்னா லேசானது. அல் ஹஜரு, ஹஜர்னா கல், ஸ்டோன். The stone is heavy and the paper is light weight. Al hajaru thaqilun wal waraqu khafifun. Al qamisu nadhifun. Al qamisu nadhifun, அந்த சட்டை தூய்மையானது, அழுக்கற்றது, சுத்தமானது, துப்புரவானது. அல் கமீசு நலீஃபுன். நலீஃப்னா சுத்தமாக இருக்குது, அழுக்கு இல்லாமல் சுத்தமாக இருக்குன்னு அர்த்தம். அல் கமீசு நலீஃபுன், த ஷர்ட் இஸ் க்ளீன். அல் கமீசு நலீஃபுன். ஆக மொத்தம் இந்த பாடத்தில் நம்ம ஒரு குறிப்பிடாத ஒரு சொல்லை எப்படி சொல்கிறது, குறிப்பிட்டு அதை எப்படி சொல்கிறது, எப்போ அந்த சொல்லுக்கு முன்னாடி அல் சேர்ந்துருமோ அதுக்கு அந்த சொல்லுடைய கடைசி எழுத்துக்குரிய தன்வீன் சொல்கிறக்கூடிய 2 லம்மா போய் 1 லம்மா தான் இருக்கும். அப்போ அது குறிப்பிட்ட ஒரு சொல்லா, அந்த இந்த அப்படிங்கிற குறிப்பிட்ட ஒரு சொல்லா மாறிடும். பைத்துன்னா ஒரு வீடு, அது எந்த வீடுன்னு தெரியாது. அல் பைத்து அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வீடு, அந்த வீடு இந்த வீடுன்னு அர்த்தம் வரும். அல் பைத்து, அல் கலமு, அல் கிதாபு, அல் ஜமலு, அந்த மாதிரி. அப்போ ஒரு சென்டென்ஸ் அமைக்கணும்னா இந்த மாதிரி அமைப்பில் தான் அமைக்க முடியும். ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியம். அல் கலமு மக்சூருன். பைத்துன் அப்படின்னா தனிப்பட்ட ஒரு வார்த்தை, அல் பைத்து அதுவும் தனிப்பட்ட ஒரு வார்த்தை. இது ஒரு வாக்கியம் இல்லை, ஒரு சென்டென்ஸ் இல்லை. ஒரு சென்டென்ஸ்னால் நமக்கு அதில் ஒரு அர்த்தம் இருக்கணும், ஒரு மீனிங் நமக்கு தரணும், ஒரு கம்ப்ளீட் சென்ஸ் இருக்கணும் அதில். அல் கலமு மக்சூருன் அப்படின்னு சொன்னால் நமக்கு அதில் ஒரு கம்ப்ளீட் மீனிங் இருக்குது, ஒரு முழுமையான அர்த்தம் இருக்குது. அல் கலமு மக்சூருன், அந்த பேனா உடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ஆக மொத்தம் இந்த பாடத்தில் இந்த மாதிரி ஒரு எளிமையான வாக்கியங்கள் எப்படி அமைப்பதுங்கிறத பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இந்த பாடத்தை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.